சத்யராஜ் மற்றும் ரஜினிகாந்த் இருவரும் பல படங்களில் இணைந்து நடித்துள்ளனர். ஆனால் சத்யராஜ் மனசுக்குள் ரஜினி மீது ஏதோ ஒரு கோபம் இருந்தது என்பதை எந்த விதத்திலும் மறுக்க முடியாது. அதேபோல எந்த மேடை கிடைத்தாலும் ரஜினியை தரம் தாழ்த்தி பேச ஆரம்பித்தார். காவேரி பிரச்சனை போது மேடையில் முக்கிய நடிகர்கள் எல்லோரும் இருக்கும் நிலையில் சத்யராஜ் ரஜினியை கடுமையாக தாக்கி பேசினார். யாருடைய பேரை சொன்னா நீங்க எல்லாம் கைதட்டுவீங்களோ அவங்க பேரை சொல்லி எல்லாம் கைதட்டல் வாங்கலாம். ஆனா அப்படி அவங்க பேரை சொல்லி கைதட்டல் வாங்கறதுக்கு பதிலா நான் நாக்க புடுங்கிட்டு சாவையா. இப்படியெல்லாம் பேசிய இவர் பிறகு சிவாஜி பட வாய்ப்பு சத்யராஜுக்கு வருகிறது. சத்யராஜ் சங்கரிடம், நான் இந்த படத்தில் வில்லனாக நடித்தால் நான் ஹீரோவாக நடிக்கும் படத்தில் ரஜினி வில்லனாக நடிப்பாரா என்று கேட்டவுடன ஷங்கர் வாய் அடைத்து போய் உள்ளார். சமீபத்தில கூலி மேடையில் கூட எனக்கு நிகராக சம்பளம் பேசப்பட்டும் சிவாஜி படத்தில் அவர் நடிக்க மறுத்துவிட்டார் என்று ரஜினி சொல்லியிருப்பார். தற்போது அந்த சர்ச்சை முடிந்து சத்யராஜ் கூலி படத்தில் ரஜினியுடன் சேர்ந்து நடித்தது அனைவருக்கும் ஆச்சரியம்தான். மேலும் உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும்.